அங்க தீபம் எரியுதோ இல்லையோ, மக்கள் ஒன்னா இருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு வயிறு எரியுது. ஒரு நீதிபதியை பார்த்து, ஒரு நீதி அரசரை பார்த்து நாக்குல நரம்பே இல்லாம மானோ ரோஷம் உள்ள தமிழன், மானோ ரோஷம் உள்ள முருக பக்தன் இன்னைக்கு திமுக அரசு தூங்க விடக்கூடாது. 2026 ஒத்த ஓட்டு திமுகக்கு விழக்கூடாது. நீங்க இன்னைக்கு கோவிலை இடிச்ச செயலுக்கு இனிமே வாழ்க்கை முழுக்க தூங்க விட மாட்டோம் சார் மக்கள் உங்களை. இந்த 144 போட்ட அந்த நேரத்துல தான் கொஞ்ச நாள்லயே பாக்குறோம் சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடக்குது. அதற்கு அந்த மலையில அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க, இங்க கொடுக்கல அப்படின்றப்போ இது இந்த விதத்துல பார்க்கப்படுது. இஸ்லாமியர்கள் போனா அங்க எந்த கலவரமும் வராது, அதுவே ஹிந்துக்கள் போனா அங்க கலவரம் வரும் அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டாவை அவங்க ஃபாலோ பண்றாங்க. கண்டிப்பா, ஏன்னா கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் அலோவ் பண்ணட்டும்ன்ற. ஏன்னா இன்னைக்கு இந்துக்கள் நம்ம யாரையுமே எதிர்க்கல. ஜென்ரலா தமிழ்நாட்டுல எல்லா தமிழ் மக்களும் சொல்றேன், நீங்க என்ன மதம்னு எனக்கு தெரியுமா, நான் என்ன மதம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம என்ன மதத்தை வச்சா வேலை பண்றோம்? நம்ம என்ன மதத்தை வச்சா ஒருத்தரை பார்க்குறோம், பேசுறோம், பழகுறோம்? இன்னைக்கு சாதாரண பாமர மக்கள் மதத்தை தாண்டி, மொழியை தாண்டி, நிறத்தை தாண்டி, படிப்பை தாண்டி, அந்தஸ்தை தாண்டி ஒருத்தர் சுமூகமா போயிட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையில. ஆனா இத பொறுக்க முடியாதா? அங்க தீபம் எரியுதோ இல்லையோ, மக்கள் ஒன்னா இருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு வயிறு எரியுது. சோ இதை தாங்க முடியாத திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதையாவது கொளுத்தி போடணுமே, அதுக்கு இத ஒரு எலெக்ஷன் ஆதாயம், அவ்வளவுதான். இது வெறும்னு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை வெறும் அவங்க அந்த ஓட்டு பிச்சைக்காக கேட்கும் வெறும் ஒரு தேடும் ஒரு ஆதாயம், தேடும் ஒரு மக்களை பிளவுபடுத்தும் ஆயுதம்ன்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரம், ஒத்த ஆதாரம் போறோம், இந்த புக்கு. அதாவது என்ன ஒரு தைரியம் இருந்தா இவங்களோட புத்தக கண்காட்சி நடத்துறாங்க. 48வது புத்தக கண்காட்சி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிரான, ஜிஆர்பி சுவாமிநாதன் அவர்களுக்காக எதிராக திருப்பரங்குன்றம் விவகாரம். ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியா, RSS ரவுடியா? என்ன வார்த்தை இது? ஒரு நீதிபதியை பார்த்து, ஒரு நீதி அரசரை பார்த்து நாக்குல நரம்பே இல்லாம எப்படி இப்படி ஒரு புத்தகத்தை அவர் எழுதினவங்க தான் எழுதினாங்க. எப்படி ஸ்டாலின் அவர்களும் நம்ம மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எப்படி இதை அனுமதிக்கலாம்? இதுல இருந்தே தெரியலையா ஒரு மத வெறி அரசியல் தூண்டும் இந்த திமுக அரசு? அது என்ன ரவுடியா? இதுதானா சார் நீங்க பண்ற டேஷ் அரசியல்? நான் கேக்குறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு தேவை உங்க டேஷ் அரசியலா? இந்த டேஷ் அரசியலா? உங்களுக்கு டேஷ் கொடுப்பாங்க சார் மக்கள், உங்களுக்கு டேஷ் ஓட்டு போடுவாங்க. 2026 திமுகவை மண்ணை கவ வைப்பாங்க. இதுக்காகவே இன்னைக்கு திருப்பூர்ல அந்த கோவிலை இடிச்சதுக்காகவே, இப்படி ஒரு நீதி அரசரை ஒரு ஈழ்வுபடுத்தினதுக்காகவே ஒரு தமிழனும் ஒரு முருக பக்தனும் கண்டிப்பா திமுகக்கு 2026 ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு 2026 டேஷ் கொடுக்க போறாங்க திரு முத்துவேல் ஸ்டாலின் அவர்களே, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இந்த புத்தகத்தை நாங்க வெளியிட மாட்டோம் அப்படின்ட்டு அந்த பதிப்பகம் சொல்லியிருக்காங்க இல்லையா? புத்தகத்தை வெளியிடுவோம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஹைகோர்ட் has given an order, இத ரிலீஸ் பண்ண கூடாது, this should be taken back. சோ இதுதானா சார் உங்க புத்தக கண்காட்சி? நான் கேக்குறேன், இதுதானே உங்க புத்தக கண்காட்சி? நல்ல ஒரு புத்தக கண்காட்சி வைக்கலாம் திமுகல. ஒரு மினிஸ்டர் பேர்லயும் என்னெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கு, என்னெல்லாம் அவங்க தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்கன்னா அதுவே ஒரு சூப்பர் புத்தக கண்காட்சியா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு மிக அவசியமான ஒரு தமிழனும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தக கண்காட்சியா இருக்கணும். அந்த கண்காட்சியை வேணா வைக்கலாம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி திருப்பூர்ல அந்த கோவில் இடிக்கப்பட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு புறம்போக்கு அரசுடைய நிலத்துல 2.8 ஏக்கருக்கு கோவில் கட்டியிருக்காங்க. அதை கோர்ட்டு சொல்லி தான் வருவாய்த்துறை அங்க இருந்து அதை இடிச்சாங்கன்றதானே அவங்களுடைய வாதமாக இருக்கு. ஓ, சோ இப்போ
நீதிமன்றம் சொன்னா உடனே கேட்டுப்பீங்க. இப்போ நீதி அரசர் சொன்னா அது மரியாதை உடனே நீங்க அப்படியே அப்பப்பா உடனே அமல்படுத்திட்டாரு சேகர் பாபு அவர்கள். அன்னைக்கு சொன்ன போது என்ன ஆச்சியா? தீபம் ஏத்தணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டரோட மக்கள் அன்னைக்கு மலை மேல தீபம் ஏத்த கிளம்பினப்போ அப்ப நீதிபதி எங்க போனாரு? அப்ப நீதி அரசர் எங்க போனாரு? அப்ப கோர்ட் எங்க போச்சு? அப்ப கோர்ட்டோட உத்தரவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நான் கேக்குறேன். அப்போ நீங்க நினைச்சா கோர்ட்டு நல்ல கோர்ட்டு, நீதி அரசர் நல்ல நீதி அரசர். உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம் வெறுப்பாத ஒரு தீர்ப்புனா கோர்ட்டு RSS கோர்ட்டு, நீதி அரசர் RSS நீதி அரசர். என்ன இது கேலி கூத்தா இருக்கு? அதான் அவங்க வைக்கிற வாதமே இதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. நாங்க இதுல பண்றதுல என்ன தவறு இருக்கு? ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இடிக்கிறாங்க, அந்த இடத்துல ஹிந்து முன்னணி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பண்ணிட்டு இங்கேயும் மத கலவரத்தை தானே தூண்டுறாங்க. நாங்கள் சரியான விஷயத்தை தானே பண்றோம். எப்படி ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல எந்த ஒரு விஷயத்தை நம்ம கட்ட முடியும்? அது கோவிலாக இருந்தாலும் அது நீக்கப்படதான் வேண்டும். வருவாய்த்துறைக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க பண்றாங்க. சரி, கோர்ட் நீக்கப்படணும்னு சொல்லியிருந்தா கூட கேளியா? நீ லோக்கல் மக்களை கேளு. அங்க இருக்கிறது ஒரு சாமி, ஒரு மக்களோட நம்பிக்கையோட பிரதிபலிப்பு, வெறும் ஒரு கல் இல்ல. அதாவது இன்னைக்கு ராசா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரை அடி சிலைய கூட நீக்கினாதான் இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கும்னு சொல்ற இந்த திமுக அரசுல நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்ன்ற? மக்களோட மரபை, மக்களோட நம்பிக்கையை மதிக்க தெரியணும்யா. மக்களோட மரபு அது. நிறைய பேரோட குல தெய்வமா இருந்திருக்கு, நிறைய பேரோட நம்பிக்கை அது சின்னம். அது அப்படி ஒரு நம்பிக்கை சின்னமா இடிச்சா அங்க ஒரு கோவில் இடியில மக்களோட நம்பிக்கை இடிஞ்சு போகுது, மக்களோட மரபு இடிஞ்சு போகுது, மக்களோட அவங்க வழியா அவங்க அப்பா பாட்டன் காலத்துல இருந்து கும்பிட்டு வந்த அப்போ அவங்கள மட்டும் இழிவுபடுத்தல, அவங்களோட பாட்டங்களையும் அப்பங்களையும் எல்லாருமே சேர்த்து இழிவுபடுத்துறீங்க. இது கோவில இடிக்கல, அவங்கள மக்களோட நம்பிக்கையை சிதைச்சிருக்காங்க. அப்போ நீங்க நிஜமாவே மக்களின் அரசுனா, மக்கள் ஓட்டு போட்டிருந்ததாலதான் நீ அங்க முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்துருக்கீங்க. நிஜமாவே நீங்க மக்களோட முதலமைச்சர்னா அப்போ நீங்க என்ன செய்யணும்? மக்களை கூப்பிட்டு கேட்கணும், இந்த மாதிரி வந்திருக்கு, இதை வேற இடத்துக்கு மாத்தலாமா, வேற ஆல்டர்னேட் இடம் கொடுங்க, கோவில கட்டுங்க, எல்லாத்தையும் மூவ் பண்ணுங்க, அப்புறம் பண்ணுங்க. இது என்ன இது அதாவது இது ஒரு மக்களை வெறும்ன ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி டஸ்ட்பின்ல த்ரோ பண்ற மாதிரி மக்களோட எண்ணங்களையும் மதிப்புகளையும் இன்னைக்கு திமுக அரசு குப்பையில போடுது. அதுதான் இன்னைக்கு திமுக அரசு பண்ற சாதனை. இதுக்காகவே ஒரு இந்துக்களும் ஒரு தமிழனும், மானோ ரோஷம் உள்ள தமிழன், மானோ ரோஷம் உள்ள முருக பக்தன் இன்னைக்கு திமுக அரசு தூங்க விடக்கூடாது. 2026 ஒத்த ஓட்டு திமுகக்கு விழக்கூடாது. இதுல உதயநிதி அவர்கள் 2 நாள் முன்னாடி மீட்டிங்ல சொல்றாரு, இவ்வளோ கூட்டம் இங்க சேர்ந்திருக்கிறத பார்த்து சங்கிங்களும் அடிமை கூட்டங்களும் 10 நாள் தூங்க மாட்டாங்க. சார், நீங்க பண்ண செயலுக்கு, நீங்க இன்னைக்கு கோவில இடிச்ச செயலுக்கு இனிமே வாழ்க்கை முழுக்க தூங்க விட மாட்டாங்க சார் மக்கள் உங்களை. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி.